வணக்கம் மக்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய அப்டேட் ஒன்று கிடைத்துள்ளது. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். கண்டிப்பா எல்லா தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விடுபட்ட பல லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க அரசு ஏற்பாடு செய்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி தகுதியுள்ள ஒருவர் கூட விடுபட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. இந்த முகாம்கள் மூலம் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தற்போது 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். தகுதிகள் மற்றும் நிபந்தனைகளின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இருப்பினும் பல்வேறு காரணங்களால் தகுதியிருந்தும் பல லட்சம் பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. வருமான வரம்பு, நில உடைமை மற்றும் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்களால் பலர் இந்த திட்டத்தில் இணைய முடியாமல் போனது. இந்த ஒரு சூழலில் விடுபட்ட தகுதியுள்ள பயனாளிகளையும் இந்த திட்டத்தில் இணைக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடி கவனத்தின் கீழ் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் சிறப்பு முகாம்களை அரசு நடத்தி வருகிறது. இந்த முகாம் மூலம் ஏற்கனவே விண்ணப்பித்து சிறிய காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனை செய்யப்படும். தேவையான கூடுதல் ஆவணங்களை பெற்று தகுதியுள்ளவர்களை இந்த ஒரு திட்டத்தில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை விண்ணப்பிக்க தவறிய தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களில் புதிதாக விண்ணப்பம் செய்யலாம். விண்ணப்பம் தொடர்பான சந்தேகங்கள், ஆவணங்கள் குறித்த குழப்பங்கள் மற்றும் மேல்முறையீடு செய்வது எப்படி என்பது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த முகாம்களில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு முகாம்கள் மூலம் மேலும் பல லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள தகுதியுள்ள பெண்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் வருமான சான்றிதழ் பெறுவதில் சிக்கல்களை சந்தித்த பெண்கள் இந்த முகாம்களில் பெருமளவில் பயனடைவார்கள் என கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை திட்டத்தின் பலன்கள் அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைவதை உறுதி செய்யும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த முகாம்கள் நடைபெறும் தேதிகள் மற்றும் இடங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இந்த ஒரு இணையதளத்தில் அரசு வெளியிட்டு வருகிறது. இந்த ஒரு இணையதளத்திற்குள் சென்று முகப்பு பக்கத்தில் முகாம்கள் விவரம் அறிய என்ற பக்கத்தை கிளிக் செய்து பார்த்தால் அட்டவணையுடன் எந்தெந்த இடத்தில் எந்த தேதியில் முகாம்கள் நடைபெறுகிறது என்பது காண்பிக்கப்படும். உங்களுடைய ஊரில் எந்த இடத்தில் இந்த முகாம்கள் நடைபெறுகிறது என்பதை இதன் மூலம் தெரிந்து பயனடையுங்கள். இதற்கிடையில் தமிழக அரசு ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய திருநங்கைகளுக்கு மாதம் ரூபாய் 1500 நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்து உள்ளது. செப்டம்பர் மாதத்திற்கான விண்ணப்பங்கள் தற்போது வரவேற்கப்படுகின்றன. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் 40 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு நிலையான நிதி ஆதரவை வழங்குவது ஆகும். இதன் மூலம் அவர்கள் சுயமரியாதையுடன் வாழ வழிவகை செய்யப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் 40 வயதிற்கு மேற்பட்ட திருநங்கையாக இருக்க வேண்டும். திருநங்கைகள் நல வாரியத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வயது சான்றிதழ் மற்றும் இருப்பிடச் சான்றிதழ் கட்டாயம். மேலும் குடும்ப அட்டை வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வேறு எந்த நபர்கள் மூலமாகவோ நிதி உதவி பெறாத ஆதரவற்ற திருநங்கைகளாக இருத்தல் அவசியம். இந்த திட்டத்தை பெற விரும்பும் திருநங்கைகள் தங்கள் மாவட்ட சமூக நல அலுவலரை அணுகி தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம். இதன் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 1500 வங்கி கணக்கில் பெற முடியும். ஒவ்வொரு மாதமும் இதில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள். செப்டம்பர் மாதத்திற்கான விண்ணப்பங்கள் தற்போது வரவேற்கப்படுகின்றன. 40 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகள் இதற்கு விண்ணப்பம் செய்யலாம். இதற்கிடையே தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. கடந்த தமிழக பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு கூட வெளியிடப்பட்டது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் கடந்த முறை நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கும் சில புதிய பிரிவினருக்கும் விண்ணப்பிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை
திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 6 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் பணம் கிடைக்கும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். இதில் 6 லட்சம் பேர் வரை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தனர். இதில் 90% பேர் அல்லது அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது கடந்த 1 மாத காலமாகவே இந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை இந்த ஒரு இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் அறிந்து கொள்ள முடியும். தற்சமயம் இந்த ஒரு இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் உங்களுடைய மனுவின் நிலையை அறிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்தால் அதில் பயனாளர்கள் உள்நுழைவு என்ற ஆப்ஷன் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளது. ஒருவேளை பரிசீலிக்கப்பட்டு அதாவது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகள் வெளியான பின் இந்த ஒரு பயனாளர்கள் உள்நுழைவு என்ற ஆப்ஷன் ஆன் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம். அதேபோல தமிழக அரசு வெளியிட்ட தகவலின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் மொத்தம் 12.65 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. இதில் உரிமை தொகை திட்ட நிதியுதவி கேட்டு 5.88 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்து உள்ளனர். பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மனுக்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் ஒருபுறம் இருக்க மற்றொரு மிக முக்கிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது செல்போன் டிவிக்கு அடிமையான குழந்தைகள் அதிகம் அடம் பிடிப்பதை பார்த்திருப்போம். ஆனால் இத்தகைய துறைகளை அதிகம் பார்ப்பதால் குழந்தைகளுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. உலகை ரசிக்க இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான வரம் நம் கண்கள். ஆனால் நவீன வாழ்க்கை முற்றிலும் மின்னணு சாதனங்களின் அதீத செயல்பாட்டாலும் இந்த பார்வை பொக்கிஷத்தை நாம் கவனக்குறைவால் இழந்து வருகிறோம். அதாவது ஒரு காலத்தில் கண்ணாடி அணிவது முதுமையின் அடையாளமாகவும் சங்கடமாகவும் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றோ சிறு வயதிலேயே ஏன் குழந்தை பருவத்திலேயே கண்ணாடி அணிவது அதிகமாகிவிட்டது. இது ஒரு நாகரீகமாகவும் மாறிவிட்டது. இந்த காலத்தில் பள்ளி குழந்தைகள் மத்தியில் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு புறம் இருந்தாலும் கணினி, கைபேசி, டிவி போன்ற டிஜிட்டல் திரைகளுடன் அதிக நேரம் செலவிடுவதும் ஒரு முக்கியமான காரணமாக விளங்குகிறது. அடம்பிடிக்கும் குழந்தைகளை சமாதானப்படுத்த பெற்றோர்கள் கைபேசியை கொடுப்பது நாளடைவில் அதுவே எல்லாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது. தொடர்ந்து திரையை உற்று பார்ப்பதால் குழந்தைகளுக்கு தூரத்து பார்வை குறைபாடுகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் கூட இதற்கு விதிவிலக்கல்ல. நாளடைவில் இது மங்கலான பார்வை, கிட்ட பார்வை போன்ற குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். சிறு வயதிலேயே கண்ணாடியை அணிய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். இது ஒரு புறம் இருக்க, இந்த திரை பயன்பாடு குழந்தை பருவ உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். இருதய நோய், நீரிழிவு போன்ற நோய்களுக்கு அடித்தளம் இடும். அதேபோல இந்நிலையில் இந்திய கண் மருத்துவ சங்கத்தின் நிபுணர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான எச்சரிக்கையை விடுத்து உள்ளனர். தற்போதுள்ள நிலை தொடர்ந்தால் 2050 ஆண்டுக்குள் பள்ளி செல்லும் குழந்தைகளில் 50% பேர் அதாவது கிட்ட பார்வையால் பாதிக்கப்பட கூடும் என அவர்கள் சுட்டிக்காட்டி உள்ளனர். இந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.